friends, welcome to ATM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 40 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இதுல இருக்க 5 கேள்விகளுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சோ 5யுமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேங்களா? சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா 200 கேள்விகள் ரீசனிங்ல மட்டுமே முடிஞ்சது. சோ காலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் PYQ சீரிஸ்ல மொத்தமா 200 கேள்விகள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிளாஸ் 40 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே மேக்ஸ் PYQ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரீசனிங் PYQ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். சோ எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்க போடுற எந்த ஒரு வீடியோஸுமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். சோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ இன்னைக்கான கேள்விகள் 5மே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். சோ தெளிவா கிளாஸ் கவனிங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन L equal to bracket குள்ள AB AA BAA என்ற மொழியில் கீழ்கண்டவற்றில் எந்த வார்த்தைகள் L இல் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்றது, பார்த்த உடனே நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஓகேங்களா? சோ பாருங்க, ஆக்சுவலா எப்படி பிரிச்சிருக்காங்க, AB AA BAA இப்படி பிரிச்சிருக்காங்களா? சோ அதே மாதிரி இங்க இருக்கிறதையும் பிரிக்க பாருங்க AB AA BAA, அதுக்கப்புறம் என்ன வருது, AA BAA. ஓகேவா? சோ அந்த மாதிரி இதே ஆர்டர்ல நம்மளால பிரிக்க முடியுதா? சேம் ஆர்டர் வரலனா கூட அதே இதுல AB AA BAA நம்மளால பிரிக்க முடியுதான்னு பாருங்க. சோ பிரிக்க முடியுது இல்லையா? AB AA BAA AA BAA. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வரும். ஓகேவா? அந்த இதுல தான் இருக்கு. செகண்ட் ஒன் பாருங்க, AA, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா AA BAA AA. ஓகேவா? சோ இத பாருங்க, AA AA BAA AA. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா இதே இதுல காம்பினேஷன்ல இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இது ரெண்டும் கரெக்டா இருக்கு. அடுத்து இது பாருங்க, BAA, அதுக்கப்புறம் AA, அதுக்கப்புறம் AB, அதுக்கப்புறம் AA, அதுக்கப்புறம் AA B தனியா வருது. ஓகேவா? சோ இந்த இடத்துல B அப்படிங்கிறது தனியா வருது. ஏன்னா AA தனியா பிரிச்சிட்டோம்னா Bன்னு தனியா வருது. இல்ல இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா AA Bன்னு வருது. சோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே கிடையாது இல்லையா? B கடைசியா முடிகிற மாதிரி வெறும் AB மட்டும் தான் இருக்கு. அப்படி நீங்க ABன்னு இதை பிரிச்சீங்கன்னா வெறும் A தனியா இருக்கும். இந்த மாதிரி வெறும் A தனியா இல்ல. அப்போ எந்த ஆர்டர்லயுமே இந்த கடைசி டேர்மை நம்மளால எழுத முடியல. அப்ப இது வராது. ஓகேவா? அடுத்து எடுங்க, BAA, அதுக்கப்புறம் AA AB AA. சோ இதுவும் அதே ஃபார்மேஷன்ல இருக்கு. அப்ப 1 2 4 மட்டும்தான் நம்மளால இந்த ஃபார்மேஷன்ல மாத்த முடியுது, இந்த மொழியில இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கடைசியா B வர்றதால இதை வந்து நம்மளால இந்த இதுல ஃபார்மேஷன்ல எந்த ஃபார்மேஷன்லயுமே உட்கார வைக்க முடியல. அப்ப நம்மளால எது மட்டும்தான் கரெக்டா இருக்கு, 1 2 4 மட்டும்தான் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் C தான் சரி, 3 வந்து தவறா இருக்கு. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஒரு நாளில் எத்தனை முறை கடிகார முட்கள் ஒன்றுக்கொன்று இணையும்? சோ ரொம்ப எப்படி சொல்றது, கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின், அதே மாதிரி கஷ்டமான கொஸ்டின். சோ இது பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், 24 மணி நேரம் இருக்கு. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும், இப்ப 12 மணினா 12 மணி இப்படி வந்து நிக்கும் இல்லையா? அடுத்து 1:05 வந்து நிக்கும். சோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா மொத்தமா ஒரு மதியம் வரைக்கும் 12, மதியத்துக்கு மேல 12 மணி நேரம். சோ மொத்தமா கூட்டினீங்கன்னா 24 டைம் வந்து அந்த இது வந்து நிக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா? சோ அது தவறு. ஓகேங்களா? சோ மொத்தமா 22 மணி நேரம் தான். எப்படி வந்து அந்த 22 மணி நேரம் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் இல்லையா? ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 60 நிமிஷம் பெருக்குனீங்க அப்படின்னா 1440. ஓகேவா? 60 நிமிஷம் ஒவ்வொரு டைமும் வந்து அந்த கடிகாரத்துல முள் ரெண்டும் சந்திக்குமானா கண்டிப்பா சந்திக்காது. 65 நிமிஷத்துக்கு ஒரு டைம் தான் சந்திக்கும். ஓகேவா? சோ இதை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. 60 நிமிஷம் அப்படின்னா கரெக்டா வந்து அது சந்திக்காது. இப்போ ஒரு 12 மணினா ஸ்ட்ரைட்டா நிக்கும், 1:05க்கு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா நிக்குமானா நிக்காது. ஓகேங்களா? சோ 1:06க்கு தான் வந்து நிக்கும். அதே மாதிரி 2:10க்கு நிக்குமானா 2:11க்கு தான் நிக்கும். இந்த மாதிரி 65 நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு டைம் தான் அந்த ரெண்டு முள்ளுமே சந்திக்கும், ரெண்டுமே சேமா ஒரே டைம் நிக்கும். அதனால 65ஆல இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 22.15 சம்திங்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. சோ 22ன்னு தான் ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு அப்புறம் புள்ளிக்கு அப்புறம் 1ன்னு தான் இருக்கு. 5க்கு மேல இருந்தா கூட நீங்க இதை அப்படியே ஜாயின் பண்ணலாம். பட் இங்க 1ன்னு இருக்கிறதால 22 டைம் தான் வரும். சோ 22 டைம் பாத்தீங்க அப்படின்னா கடிகார முட்கள் ஒன்றுக்கொன்று இணையும். 12 மணி நேரத்துக்கு கேட்டாங்க அப்படின்னா 11 டைம் தான் இணையும். ஓகேவா?
மறுபடியும் ஒரு 12 மணி நேரத்துக்கு 11 டைம், மொத்தமா 24 மணி நேரத்துக்கு 22 டைம் தான் இணையும். சோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு கடிகாரம் இருந்தது அப்படின்னா அந்த கடிகாரத்துல டைமிங்க நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அடுத்து 1:05க்கு தான் 2 சந்திக்கும், அடுத்து 2:11க்கு சந்திக்கும், அடுத்து 3:16க்கு சந்திக்கும், அதுக்கப்புறம் 4:22க்கு சந்திக்கும், 5:27க்கு சந்திக்கும், 6:33க்கு சந்திக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி 7:38, 8:43, 9:49, 10:54, அதுக்கப்புறம் மறுபடியும் 12ன்னு தான் போகும். ஓகேவா? சோ அந்த 11 சப்புள்ளி சம்திங்ல வந்து சந்திக்காது. அப்ப பாருங்க எத்தனை டைம், 2, 4, 6, 8, 10, 12, 11 டைம் 12 மணி நேரத்துக்கு சந்திக்குது. அப்ப மறுபடியும் ஒரு 11 டைம் சந்திக்கும். ஓகேவா? சோ உங்க கையில கடிகாரம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க, கரெக்டா உங்களுக்கு தெரியும். இல்ல அப்படின்னா ரொம்ப சிம்பிளா பாருங்க, மொத்தமா ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம் அப்படின்னு பாருங்க. ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு 1440 நிமிஷம். ஒவ்வொரு 65 நிமிஷத்துக்கு ஒரு டைம் தான் அந்த முள் வந்து சந்திக்கும். அதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 65ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிற முழு நம்பர் தான் ஆன்சர். ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிளா நீங்க இதை வச்சும் நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ எத்தனாவது கொஸ்டின், 198வது கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? சோ இங்க கொஸ்டின் மார்க் வர வேண்டிய இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ பாருங்க, ஆக்சுவலா இந்த இடத்துலதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா இது சின்ன நம்பரா தான் இருக்கும். ஏன்னா இங்கேயே 4 தான் இருக்கும்போது இங்க 1, 2 இந்த மாதிரி தான் இருந்திருக்கணும். பட் ஆப்ஷன்ல அந்த மாதிரி இல்ல. அப்ப எப்படி போகுது, 4ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க வந்து நிக்குது. ஓகேவா? அப்ப கடைசி நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். சோ 4ல இருந்து அடுத்தடுத்த நம்பர் எப்படி வந்ததுன்னு பாருங்க. 4 × 2 - 1 போட்டீங்க அப்படின்னா 7, 7 × 2 + 1 போட்டீங்க அப்படின்னா 15, அதாவது -1 + 1. ஓகேங்களா? சோ அடுத்து 15 × 2 - 1 போட்டீங்கன்னா 29, 29 × 2 + 1 போட்டீங்க அப்படின்னா 59, 59 × 2 - 1 போட்டீங்கன்னா 117. சோ எல்லாத்தையுமே 2ஆல பெருக்கி +1 - 1 +1 - 1ன்னு ஆல்டர்னேட்டிவா போகுது. அப்ப 117 × 2 + 1 = 235. அடுத்து நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். 235 × 2 - 1 = 469. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? சோ அந்த மாதிரி எது வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சு பண்ணணும். சோ எந்த மாதிரி அந்த ரிலேஷன் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து அதையே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ மற்றும் பி ஆகியோரில் ஏ இளையவர், அவர்களின் வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கானது அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஏயின் வயதும் பியின் வயதும் ஏயின் தற்போதைய வயதும் 5:3 என்ற விகிதத்தில் இருப்பின் ஏயின் தற்போதைய வயது. இது பாத்தீங்க அப்படின்னா தலையை சுத்தி மூக்க தொடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா கொடுக்காம சுத்தி வளைச்சு கொடுத்துருக்காங்க. சோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஏ மற்றும் பி ஆகியோரில் ஏ வந்து இளையவர், அதாவது ஏ வந்து பியை விட வயசுல சின்னவர். அவர்களின் வயதுகளின் வித்தியாசம், வித்தியாசம் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிப்போம், பெருசுல இருந்து தான் சின்னதை கழிப்போம் இல்லையா? சோ அப்ப பி - ஏ இதோட 7 மடங்கு அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 2 பேரோட வயதுகளின் கூடுதலுக்கு சமம். இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன். இதை ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. பாருங்க, 7 உள்ள பெருக்குனீங்க அப்படின்னா 7b - 7a = b + ஏன்னு வரும். சோ அதுக்கப்புறம் b எல்லாம் ஒரு சைடு, a எல்லாம் ஒரு சைடு, என்ன ஆகும், 7b - b வரும். அப்ப 6b. இந்த இடத்துல a + 7a வரும். சோ 8a வரும். ஓகேவா? சோ அப்ப 6b - 8a = 0. இதை ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு b இன் வயதும். ஓகேவா? அப்ப 12 வருஷத்துக்கு அப்புறம் b அப்படின்னா இது வந்து தற்போது. ஓகேவா? ab அப்படிங்கிறது நம்ம தற்போதுன்னு எடுத்தோம். 12 வருஷத்துக்கு அப்புறம் பி அப்படின்னா பிக்கு 12 வயசு கூடி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஏவோட தற்போதைய வயது தான். அது ரெண்டுக்குமான விகிதம் பாத்தீங்க அப்படின்னா 5:3ன்னு இருக்கான். ஏக்கு மட்டும்தான் 12 வருஷத்துக்கு அப்புறம், சரி பிக்கு மட்டும்தான் 12 வருஷத்துக்கு அப்புறம் ஏவோட வயசு தற்போதைய வயசு தான். அந்த ரெண்டோட விகிதம் அப்படிங்கிறது 5:3ன்னு கொடுத்துட்டாங்க. சோ விகித சமன் விதி இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுங்க. கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். அப்ப
3 into b plus 12 equal to 5a அப்படின்னு வரும். 3 உள்ள பெருக்குங்க, 3b plus 36 equal to 5a வரும். ஸோ 5a ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க, என்ன ஆகும்? 3b plus 36 minus 5a equal to 0 வரும். இது ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2 இருக்கு இல்லையா, அதையும் சால்வ் பண்ணுங்க. நமக்கு என்ன வேணும்? a மட்டும் தெரிஞ்சா போதும். அப்ப b கேன்சல் பண்ற மாதிரி சால்வ் பண்ணுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கோங்க, 6b minus 8a equal to 0. செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல பெருக்குங்க, ஏன்னா 3b இருக்கா, 2ஆல பெருக்குனீங்கன்னா 6b, அதுக்கப்புறம் இதை 2ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 10a, அதை 2ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 72 equal to 0 வரும். இப்ப ரெண்டையுமே கழிங்க, அப்ப என்ன ஆகும்? பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ்ல இருக்கிறதெல்லாம் பிளஸ்ன்னு ஆகும். ஸோ 6b minus 6b கேன்சல் ஆயிரும். 10ல இருந்து 8 போச்சுன்னா 2a, இது minus 72 equal to 0 வரும். a மட்டும் வேணுமா? இப்ப 72 இந்த a ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா டிவைடட் பைல வரும். ஸோ 36 கிடைக்கும். அப்ப ஏவோட வயசு அப்படிங்கிறது 36. ஒருவேளை b கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணி b என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப ஏவோட வயசு அப்படிங்கிறது 36. எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துருவாங்க, இது கொஞ்சம் சுத்தி வளைச்சு ஈக்குவேஷன் டைப்ல கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க? கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம தெளிவா தெரிஞ்சு பண்ணணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, கேமல் என்பது XZNVO என்று குறியீட்டால் குறிக்கப்படுகிறது எனில் டைகர் என்பதை அதே குறியீடு முறையில் என்னவாக குறிக்கலாம்? ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கு அந்த ரிலேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அந்த ரிலேஷன் பாருங்க, ஆக்சுவலா பாருங்க, CX AZ MN இதெல்லாமே வந்துருச்சு அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது நம்ம A to M அதுக்கப்புறம் N to Z எழுதுவோம் இல்லையா, அந்த ஆப்போசிட்ல இதை எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப டைகர் அப்படிங்கிறது எப்படி வருதுன்னு பாருங்க. TIGER. ஓகேவா? சோ இப்ப இந்த மாதிரி எழுதிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்ப டீக்கு ஆப்போசிட் ஜி தான் வரும். ஓகேவா? ஐக்கு ஆப்போசிட் பாத்தீங்க அப்படின்னா ஆர் அப்படிங்கிறது வரும். டீக்கு ஆப்போசிட் ஜினா ஜிக்கு ஆப்போசிட் டி, ஈக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா வி அப்படிங்கிறது வரும். ஐக்கு ஆப்போசிட் ஆர்னா ஆருக்கு ஆப்போசிட் ஐ, அவ்வளவுதான். GRTVI அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிலது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. CX AZ BYA அதுக்கப்புறம் ZT MN இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அது வந்து ஆப்போசிட்ல தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆப்போசிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்ண தெரிஞ்சா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இல்ல என்னால மனப்பாடம் எல்லாம் பண்ண முடியாது மேம் அப்படின்னீங்கன்னா வேகமா இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லாஜிக்கல் ரீசனிங் எல்லா இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் வர்றது, இல்ல ஆல்பபெட்ஸ் வச்சு நம்பர் வச்சு வர்றது எல்லாத்துக்குமே நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா போயிடும். ஓகேவா? இதோட பாத்தீங்கன்னா 200 கேள்விகள் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ ரீசனிங்ல நம்ம 200 கேள்விகள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் 300 சம் இருக்கு. ஸோ நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.